இன்டர்வியூ கொஸ்டின்ஸை எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கீங்களா? உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட டீம் ஒர்க் எபிலிட்டி, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி குவாலிட்டிஸை டெஸ்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் தான் ரீகாலிட்டஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்வியூ கொஸ்டின்ஸை எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இந்த செஷனில் ஹவு டு ஆன்சர் த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸை நான் 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பிஹேவியரல் கொஸ்டின்ஸ், செகண்ட் பார்ட் ரோல் ஸ்பெசிஃபிக் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ், தேர்ட் பார்ட் கரண்ட் ட்ரெண்ட்ஸில் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கேட்டுட்டு இருக்கிற எமர்ஜிங் கொஸ்டின்ஸ், ஃபோர்த் பார்ட் இன்டர்வியூவர் கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், அதாவது கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் பை த கேண்டிடேட் டு த இன்டர்வியூவர். ஃபர்ஸ்ட் பார்ட் பிஹேவியரல் கொஸ்டின்ஸ். இந்த பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்னன்னா, உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட டீம் ஒர்க் எபிலிட்டி, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி குவாலிட்டிஸை டெஸ்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் தான் ரீகாலிட்டஸ் பிஹேவியரல் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு காமன் பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் எல்லா இன்டர்வியூலையும் கேட்கறது என்னன்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், அதாவது உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்ட்ரக்சராக நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் யுவர் டெசிக்னேஷன், அதாவது ஐ எம் a digital marketing enthusiast. Start like this. Next, உங்களோட skills with this bunch of years of experience in Google Ads campaign, social media marketing, etc. ஃபர்ஸ்ட் உங்களோட டெசிக்னேஷனை சொல்லிட்டீங்க, அடுத்து உங்கள் ஸ்கில்ஸை உள்ள கொண்டு வரீங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி சொல்லணும்? ஐ எம் a digital marketing enthusiast with 5 years of experience in Google Ads, social media marketing, எக்ஸெட்ரா. இந்த எக்ஸெட்ராங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் இன்டர்வியூவில் உங்களோட எல்லா ஸ்கில்ஸையும் ஆட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட ஸ்கில்ஸை சொல்லியிருக்கீங்க. செகண்ட், உங்களோட அகாடமிக் பேக்ரவுண்டை பற்றி பேசுங்க, அதாவது ஐ ஹேட் டன் மை டிகிரி இன் மார்க்கெட்டிங். சரி, நீங்கள் எஜுகேஷன் முடிச்சிட்டீங்க, அதுக்கும் இந்த ஜாபுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸில் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக என்னென்ன பண்ணீங்கிறது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், I had done my degree in marketing where my project is based on blog optimization and SEO optimization. இதில் நீங்கள் என்ன பண்ணீங்கிறத டீட்டெயிலாக சொல்லணும். ஃபஸ்ட்டு டெசிக்னேஷன் சொல்லிட்டீங்க, அடுத்து உங்கள் ரெலவென்ட் ஸ்கில்ஸ் சொல்லிட்டீங்க, உங்கள் எஜுகேஷன், அந்த எஜுகேஷனில் ஜாப் ரிலேட்டட் ப்ராஜெக்ட், இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்கில்ஸ் ஜாபுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணும். ஐ வாண்ட் டு அப்ளை தீஸ் ஸ்கில்ஸ் இன் த ஜாப். நெக்ஸ்ட், உங்களோட ஸ்கில்ஸை மட்டும் அப்ளை பண்ணாமல் நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்க விரும்புகிறீங்க, இதையும் யூ ஹேவ் டு சே. ஐ எம் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் ஐ கேன் கான்ட்ரிபியூட் டு த ஜாப். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கில்ஸை ஜாபுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட், ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்ஸ். நான் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கணும். ஃபைனலாக, ஐ ஹாவ் டு க்ரோ அலாங் வித் த கம்பெனி. ஆர்கனைசேஷன் கூட நானும் சேர்ந்து க்ரோ ஆகும். இதுதான் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு யூ ஹேண்டில் கான்ஃப்ளிக்ட்ஸ் இன் த டீம்? இப்போ உங்கள் டீமுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நீங்கள் டீம் லீடராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டீம் மெம்பராக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சா அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்லேருந்து எடுத்து கொடுங்க. நீங்கள் எங்கேயாச்சும் இன்டர்நெட்லேருந்து எடுத்துகிட்டு இல்லை மெமரைஸ் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் காமன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவ் யூ ஃபேஸ் எனி சேலஞ்சஸ் இன் யுவர் ப்ரீவியஸ் ரோல்? உங்களோட ப்ரீவியஸ் ரோலில் ஏதாச்சும் ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? இதை ஸ்டார் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். யூ கோ அண்ட் விசிட் தட் வீடியோ, யூ வில் நோ ஹவு டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ்? இந்த ஸ்ட்ரென்த்ன்னு இருக்கும்போது உங்களோட பர்சனல் ஸ்ட்ரென்த் எதுவும் சொல்லாதீங்க. சே ஸ்கில்ஸ் தட் ஆர் அலைன் டு த ஜாப். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் குட் இன் அனலைசிங் த கேம்பெயின் பர்ஃபார்மன்ஸ். ஒரு மெட்டா கேம்பெயின் கிரியேட் பண்ண அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி என்னால் ஒரு பெட்டர் டிசிஷன் எடுக்க முடியும். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்கள் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஜாப் ரோலுக்கு ரிலேட்டடாக லிங்க் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட், வீக்னஸ். வீக்னஸ்ன்னு கேட்கும்போது யூ ஷுட் நாட் சே அபவுட் யுவர் பர்சனல் வீக்னஸ். ஒரு ஜாப் ரிலேட்டடாக வீக்னஸ் என்ன, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வீக்னஸை நான் சீக்கிரம் இம்ப்ரூவ் பண்ணிடுவேன், இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெலிகேஷன் ஆஃப் ஒர்க்கில் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், அதாவது எனக்கு நீங்கள் எந்த ஒர்க் கொடுத்தாலும் நான் நல்லா பண்ணுவேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு டீம் கொடுத்து இந்த ஒர்க்கை அவங்க கிட்ட கொடுத்து வாங்கணும்னா என்னால் முடியாது. ஸோ இப்போ நான் அந்த டெலிகேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்னும் கொஞ்ச நாளில் ஐ வில் பிகம் அன் எஃபெக்டிவ் டீம் லீடர்.
சப்போஸ் நீங்க டீம் லீடர் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்க சொல்லக்கூடாது. இஃப் யூ ஆர் அ டீம் மெம்பர் யூ கேன் சே திஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க எப்பயுமே சேஃபா ப்ளே பண்ணுங்க. இப்போ நம்ம சில பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ரோல் ஸ்பெசிஃபிக் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அந்த ரோல் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ற கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு யூ மெஷர் த சக்சஸ் ஆஃப் அ கேம்பெயின்? ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேம்பெயினோட சக்சஸை எப்படி மெஷர் பண்ணுவீங்க? Difference between organic traffic and paid traffic. What tools do you use for analysis? Do you implement AI in digital marketing? What change in Google algorithm that had mainly affected SEO? இந்த மாதிரி questions இந்த ரோலுக்கு ஸ்பெசிஃபிக்கா கேட்கறது we call it as role specific technical questions. இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும்னா you have to be very strong in your subject. Third part, emerging questions. Emerging questions அப்படின்னா என்னன்னா, இந்த சேஞ்ச் ஆயிட்டே வர காலத்திற்கு ஏற்ப ஒரு காலத்திலும் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். இப்போ பிரசன்ட் சினாரியோல பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ரிலேட்டடா உங்ககிட்ட கேட்கப்படுற கொஸ்டின் என்னன்னா, டு யூ யூஸ் ஏஐ இன் யுவர் ஜாப்? உங்க ஜாப் ரோல்ல நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அதனால உங்களுக்கு கிடைச்ச நன்மைகள் என்ன? ஃபர்ஸ்ட். செகண்ட், டு யூ ப்ரிஃபர் ஹைபிரிட் ஒர்க் ஆர் ஆஃபீஸ் மாடல் ஒர்க்? நீங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்றதை ப்ரிஃபர் பண்றீங்களா இல்ல ஹைபிரிட், பாதி நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாதி நாள் ஆஃபீஸ்? இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எமர்ஜிங் கொஷின்ஸ். இன்னொரு கொஷின்ஸ், இந்த இண்டஸ்ட்ரி கான்ஸ்டன்டா அப்டேட் ஆகிட்டே வருது, சேஞ்ச் ஆகிட்டே வருது. உங்களை நீங்க எப்படி அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய உங்களுக்கு இன்டர்நெட்ல கிடைக்கும். அதுக்கு கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. டோன்ட் மெமரைஸ், ப்ராக்டிக்கலா உங்களோட கருத்தை சொல்லுங்க. நெக்ஸ்ட், கொஸ்டின்ஸ் தட் ஆர் டு பி ஆஸ்க்டு பை த கேண்டிடேட் டு த இன்டர்வியூ. அதாவது ஒரு இன்டர்வியூவர் கிட்ட கேண்டிடேட்ஸ் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான். நீங்க இதுதான் கேட்கணும்னு இல்லை, உங்களுக்கு தோன்ற சில கொஸ்டின்ஸையும் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 90 டேஸ்ல நான் பண்ண வேண்டிய ரோல், ஜாப் ரோல் எப்படி இருக்குங்கிறத நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இந்த ஜாப்ல எனக்கு growth அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட், நான் பண்ண ஜாப்ல இதுதான் சக்சஸ் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க சில பாராமீட்டர் செட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த பாராமீட்டர்ஸ்லாம் என்ன? இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்வியூவர் கிட்ட நீங்க கேட்கப்பட வேண்டிய கொஸ்டினுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. there are many questions. உங்க மைண்ட்ல தோன்றதை கேளுங்க, பட் சேஃபா ப்ளே பண்ணுங்க. நம்ம இப்ப மோஸ்ட் காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதை நம்ம 4 கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பிஹேவியரல் டைப், செகண்ட் வந்து ரோல் ஸ்பெசிஃபிக் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ், தேர்ட் வந்து எமர்ஜிங் கொஸ்டின்ஸ், ஃபோர்த் வந்து கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு பை த கேண்டிடேட் டு த இன்டர்வியூவர்ஸ். இது 4 நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் யூ ஆர் நவ் கான்ஃபிடென்ட் டு ஃபேஸ் த இன்டர்வியூ. கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்ணுங்க, கிராக் பண்ணுங்க.